வெளிநாடுகளில் வாழும்போது திருமணத்துக்கு பின்னர் அவர்கள் விரைவாக தம்பதியினர் என்ற வகையில் ஒரு இடத்தில் வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான தீர்மானங்களை அரசாங்கம் மேற்கொள்ள உள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தெரிவிக்கின்றார். இளைஞர் யுவதிகள் தற்போது இலங்கையில் திருமணம் செய்து கொண்டு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளுக்கு சென்று பல ஆண்டு காலமாக இருவரும் பிரிந்து வாழ்கின்ற தன்மைகளை நாங்கள் பார்க்கின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் கணவன் வெளிநாட்டில், அந்த மனைவி அந்த இளம் யுவதிகள் இலங்கையில் வாழ்கின்ற தன்மையில் பிரிந்து வாழுகின்ற தன்மைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தான் அவ்வாறான சட்டத்தின் அதே போல இவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு துரிதமாக அவர்கள் அனைவருமே தம்பதிகள் என்ற வகையில் ஓரிடத்தில் வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி விடுவதற்கான தீர்மானங்கள் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான சட்டத்தின் ஏற்படுகின்ற மாற்றங்கள் வெளிநாட்டில் வாழ்பவர் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த பிரஜா உரிமை பெற்றுக்கொள்வதற்கான துரித நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக நடவடிக்கைகள் நாட்டில் நாங்கள் எடுக்க வேண்டும்.